நாங்கள் யாவரும் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பரலோக ராஜாவே, அப்பா, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை, இந்த ஆராதனை வேலைகளிலே ஆண்டவர் எங்களோடு கூட இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்கிறேன். அப்பா ஆண்டவர், இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்கள் அற்புதம் செய்யணும் ஏசப்பா, அதிசயம் செய்யணும் ராஜாவே. இந்த தேவைகளோடு ஆண்டவரை, இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரை பாரங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் தாமே அவர்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரை, வாக்குத்தத்தங்களின் தேவன், உடன்படிக்கையின் தேவன் ஏசப்பா, இவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆண்டவரை அது நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஊழியத்திலே ஆண்டவரை அப்பா இணைந்து ஏசப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆண்டவர் இன்னும் அவர்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஏசப்பா. இன்னும் அவர்களை நீங்கள் கர்த்தாவே ஆண்டவரை அநேக ஆண்டவரை ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி இந்த ஊழியம் இன்னும் ஆண்டவரை அப்பா இதனுடைய எல்லைகள் விஸ்தாரமாகும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தினாலேயே ஜெபம் வேண்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே.
1. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 11 வரை. பின்பு அவர் கெனசரேத்து கடலாருக்கு நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகள் அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாகியது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தை விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கு அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்போது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் இசையா, உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் இசையா, உம் சித்தம் செய்திடத்தான். தாயின் கருவில் தெரிந்து கொண்டீ, உமக்காகவே பிரித்தெடுத்தீ. தாயின் கருவில் தெரிந்து கொண்டீ, உமக்காகவே பிரித்தெடுத்தீ. உலகம் தோன்றும் முன்னே என்னை உம் பிள்ளையாய் கண்டீ. உலகம் தோன்றும் முன்னே என்னை ஊழியனாய் கண்டீ. ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் உம் சித்தம் செய்திடத்தான். உம் சித்தம் செய்திடத்தான். உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் இசையாவும் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் இசையாவும் சித்தம் செய்திடத்தான். உம்மை அறியும் தாகத்தினால் எல்லாமே நான் குப்பை என்றே. உம்மை அறியும் தாகத்தினால் எல்லாமே நான் குப்பை என்றே.
தொடர்கின்றே, என்னை அர்ப்பணித்து ஓடுகின்றே, ஆசையாய் தொடர்கின்றே, என்னை அர்ப்பணித்து ஓடுகின்றே. ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான், உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான், உம் சித்தம் செய்திடத்தான், உம் சித்தம் செய்திடத்தான், உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான், இசையாவும் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான், இசையாவும் சித்தம் செய்திடத்தான். உண்மை உள்ளவன் என்று நம்பி நீ அப்பாவும் ஊழியம் செய்ய வைத்தீ. உண்மை உள்ளவள் என்று நம்பி நீ அப்பாவும் ஊழியம் செய்ய வைத்தீ. பிரதான பாவியன் நீ காண்பித்த தயை பெரிது. பிரதான பாவியன் நீர் காண்பித்த தயை பெரிது. ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான், உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான், உம் சித்தம் செய்திடத்தான், உம் சித்தம் செய்திடத்தான், உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான், இசையாவும் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான், இசையாவும் சித்தம் செய்திடத்தான். 1 கொரிந்தியர் 15 துவங்கி 11 வரை. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதிலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விரிதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் தேவாக்கியங்களின்படி தமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோபும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார்கள். எல்லாருக்கும் பின்பு அகால பிரிவு போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விரிதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன்.
ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆகையால் நான் ஆகிலும் அவர்கள் ஆகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் ஒரு புதிய ஆண்டை தொடங்கும் இந்த வேளையில் நற்செய்தி புத்தகங்களை படிப்பதும் பூமியில் அவர் வாழ்ந்தபோது அவர் செய்த காரியங்களை படிப்பதும் எத்தனை அற்புதமானது. இன்றைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வாசிப்பானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் முதல் 11 வசனங்கள் ஆகும். இந்த பகுதியானது இயேசு தனது முதல் சீடர்களை அழைத்த அந்த செயல்முறையை பற்றியதான விபரமாக காணப்படுகின்றது. நாம் அவதானிக்கும் போது நமக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. அந்த சூழல், அதாவது அவர்கள் இருந்த அந்த இடமானது கெனசரேத் ஏரி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நவீன காலத்தில் அது ஒரு கடல் என்றும், குறிப்பாக கலிலேய கடல் என்றும் அழைக்கப்பட்டு வருகின்றது. இது உண்மையிலே சுத்தமான தண்ணீருள்ள ஒரு ஏரி, ஆனால் அது மிகவும் பெரிதான ஒரு ஏரியாக காணப்பட்டது. ஆகவேதான் அவர்கள் அதை கடல் என்று அழைத்தார்கள். கலிலேய கடலின் கரையோரத்தில் இருந்து இயேசு நிறைய பேருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர்களால் அவரை நன்றாக பார்க்கவும் கேட்கவும் முடியாமல் இருந்ததை அவர் உணர்ந்தார். மேலும் அவர் நினைத்தார், நான் ஒரு படகில் ஏறி தண்ணீரில் சிறிது தூரம் சென்று அங்கிருந்து பேசினால் அவர்களுக்கு நான் பேசுவது நன்றாய் கேட்கும் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அத்தகைய ஒரு நேரத்தில் இரவு முழுவதும் பாடுபட்டு களைத்து போய் கரையிறங்கி இருந்த அந்த மீனவர்களை இயேசு கண்டார். அவர்கள் கரையிலே வந்து இறங்கி தங்கள் வலைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அதாவது காலை நேரம் ஒன்றில் அவர் கலிலேயா கடலின் கரையிலே உட்கார்ந்து மக்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். அந்நேரத்தில் அங்கே வலைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்த இந்த சகோதரர்களை அவர் கண்டார். அவர் அவர்களை பார்த்து, நான் சொல்வதை நன்றாக கேட்கவும் என்னை அவர்கள் நன்றாக பார்க்கவும் கூடிய விதத்தில் நான் கரையில் இருந்து படகேறி சற்று தொலைவில் இருந்து இவர்களுக்கு போதிக்கும்படியாக உங்கள் படகுகளில் ஒன்றை எனக்கு இரவலாக தருவீர்களா என்று அவர்களிடம் கேட்டார். அவர்களில் ஒருவன் தனது படகில் இருந்து இயேசு போதிப்பதற்கு தன் படகை கொடுத்தான். மீன் பிடிக்கும் படகை தன் பலிபீடமாக பாவித்து அங்கே மக்களுக்கு போதிப்பது என்பது ஒரு சுவாரஸ்யமான காரியமாக காணப்படுகின்றது. அவர் உட்கார்ந்து படகிலிருந்து மக்களுக்கு போதித்தார் என்பதாக வேதம் நமக்கு கூறுகிறது. அவர் தமது போதனையை முடித்ததன் பிறகு அங்கிருந்த மீனவர்களும் இயேசுவின் போதனையை குறித்து நன்றாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இரவு முழுவதும் கடலிலே இருந்து கரை சேர்ந்த இந்த 4 பேரும் இயேசுவின் போதனையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர் தனது போதனையை முடித்ததும் சீமோனை நோக்கி, ஆழமான தண்ணீருக்குள் படகை கொண்டு போய் அங்கே வலைகளை போடு என்றார். இந்த மீனவர்கள் மிகவும் ஏமாற்றத்தோடு திரும்பி வந்து தைரியமற்று போய் இருக்கின்றார்கள் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே முழுவதும் அவர்கள் வலை வீசியும் ஒன்றும் அவர்களுக்கு அகப்படாதிருந்தது. நாம் அனைவரும் சோர்வான சில காலங்களை எதிர்கொள்கிறோம் என்பது எனக்கு தெரியும். ஆகவே நீங்கள் இப்போது எதை பற்றி யோசித்து மிகவும் சோர்ந்தடைந்துள்ளீர்கள்? ஆண்டவரே, இந்த காரியமும் என்றால் சரியாக நடப்பது போல தெரியவில்லையே என்று நீங்கள் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவரே, எனக்கு உங்கள் உதவி தேவை, உங்களால் மட்டும்தான் அதை தலைகீழாக மாற்றி போட முடியும் என்று எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்கள்? அந்த காரியம் உங்கள் குடும்பத்தோடு அல்லது உங்கள் வீட்டை பற்றியதாக இருந்தால், ஒருவேளை உங்கள் வாழ்க்கை முறை, உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம் தொடர்பு பட்டதாக இருந்தால் தயவு செய்து கர்த்தரை நம்புங்கள். பழைய ஏற்பாட்டில் யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூறுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பயப்படாதே, பலன் கொண்டு திடமனதா இரு என்பதாக கூறப்பட்டுள்ளது. சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தராகிய இயேசு நீங்கள் போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுடன் இருப்பார், தைரியமாயிருங்கள். மீண்டும் நாம் படகு மற்றும் மீனவர்களின் கதைக்கு திரும்புவோம். மீன் பிடிக்க ஆழமான தண்ணீருக்குள் செல்வோம் என்று இயேசு கூறுவதை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்போது அவர்கள் அவருடைய போதனையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சீமோன் அவரை பார்த்து, போதகரே, நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்றும் எங்களுக்கு அகப்படவில்லை. ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றான்.
எனவே சீமோன் என்பவன் அந்த மீனவர்களில் ஒருவனாக காணப்பட்டான். அவனுக்குள் விசுவாசம் இருந்தது. ஆழமான தண்ணீருக்குள் படகை இட்டு சென்று வலையை போடு என்று இயேசு சொன்னபோது அவன் அவரை நம்பி அதை செய்ய முற்பட்டான். ஏதாவது பிடிக்க முடியுமா என்று பார்க்கும்படிக்கு படகை ஓட்டினான். அவ்வாறு அவர்கள் கடலுக்குள் சென்று வலையை போட்டபோது அவர்களின் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக ஏராளமான மீன்களை பிடித்தார்கள் என்று வேதம் நமக்கு கூறுகின்றது. அவ்வளவு திரளான மீன்கள் அகப்பட்டது என்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகின்றதா? காரணம், அவர்களிடம் பெரிய மீன்பிடி வலைகள் இருந்தன. இயேசு சொன்ன இடத்தில் அவர்கள் ஏராளமான மீன்களை பிடித்தார்கள் என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. அவர்களின் வலைகள் இப்போது கிழிய ஆரம்பித்தன. அவ்வளவு மீன்கள் இருக்கும் என்று கற்பனை செய்வது என்பது நம்புவதற்கு மிக கடினமான உண்மையாக காணப்படுகின்றது. ஆழமான தண்ணீருக்குள் அவர்கள் படகை இட்டு சென்ற போது தேவன் அவர்கள் தேவையை சந்திப்பதற்காக ஏற்பாடு செய்திருந்த திவ்ய வழியாக அது காணப்பட்டது. அதுவும் இந்த வேலையானது பகலின் நடுப்பதியாக காணப்பட்டது. பகலின் நடுவில் யாரும் மீன் பிடிப்பதில்லை. அவர்கள் முழுவதும், அதாவது சூரிய அஸ்தமனமாகும் வேளையில் அல்லது அதிகாலையில் மட்டுமே மீன் பிடிப்பார்கள். கர்த்தர் அற்புதத்தின் தேவன் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கின்றது. அவருக்கு எந்த நேரத்திலும் அவர் விரும்பிய எதையும் அவர் விரும்பும் எந்த வழிகளிலும் செய்வதற்கான ஆற்றல் அவரிடம் இருக்கின்றது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நமக்கு அவரை நம்ப முடியும். இங்கே வலைகளானது கிழிய தொடங்கின. அவர்களுக்கு மற்றவருடைய உதவி தேவைப்பட்டது. சீமோன் மற்றும் அவனது சகோதரன் அந்திரேயா ஆகியோர் ஒரு படகில் இருந்தார்கள். அங்கே ஏனைய மீனவர்களும் இருந்தார்கள். அவர்களும் சகோதரர்கள். அவர்களின் பெயர்தான் யாக்கோபு மற்றும் யோவான். இவர்கள் அவர்களை பார்த்து, நண்பர்களே, எங்களுக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று வலைகளில் ஏராளமான மீன்கள் பிடிபட்டிருக்கின்றது என்றார்கள். எனவே அவர்கள் இவர்களது உதவிக்காக வந்தார்கள். இது எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. நமக்கு ஒருபோதும் தனியாக இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு அனைத்தையும் கொடுக்கும் போது நாம் அவற்றை கையாளலாம் என்று நினைக்கலாம். ஆனால் நமக்கு எப்போதுமே மற்றவர்களுடைய உதவி தேவை. நாம் அனைவரும் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கின்றோம். நமது வலைகள் அறுந்து போகும் நிலைமைகளில் நமக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளின் உதவி கட்டாயம் தேவைப்படுகின்றது. நாம் கர்த்தருடைய சந்திப்பின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். நமக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளின் உதவிகளும் தேவை. சீமோனுடைய பிரதியுத்தரத்திற்கு நேராக கவனத்தை செலுத்த விரும்புகிறேன். இந்த மீன்கள் அனைத்தையும் பார்த்தவுடன் பேதுரு அங்கே இயேசுவின் பாதத்தில் விழுந்து, என்னை விட்டு போய்விடுங்கள் ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனிதன் என்று கூறினான். மற்ற அனைவரும் பிடிக்கப்பட்ட மீன்களை கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தார்கள். கர்த்தர் மிகுதியாக அளித்ததை தொடர்ந்து சீமோன் கர்த்தரை தொழுது கொள்வதை நாம் இங்கு பார்க்கின்றோம். அவன் தான் யார் என்பதை அறிந்து கொண்டு தன் பாவத்தை ஒத்துக்கொண்டவனாய், ஆண்டவரே, என்னை விட்டு போய்விடுங்கள், நான் ஒரு பாவியான மனிதன் என்று கூறுகின்றான். எனவே அவன் மனத்தாழ்மையுடன் கர்த்தரிடம் வருகிறான். நான் நினைக்கின்றேன் இது நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது என்று. நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெறும்போது கர்த்தர் நம்மை ஒரு சிறப்பான வழியில் கவனித்து கொள்ளும்போது அதற்கு பிரதிமாறாக நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவர் ஒருவருக்கு மட்டுமே அதை சாத்தியமாக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் என்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எனது முதல் பிரதியுத்தரம் இப்படிப்பட்டது: கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு கொடுக்கும் போது நாம் நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு நம்மை நாம் அவருடன் ஒப்பிடும்போது நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்றும் மேலும் நாம் எவ்வளவு தகுதியற்றவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர் நமக்கு மிகவும் நல்லவராக இருக்கின்றார். இந்த பகுதியின் முடிவில் கர்த்தர் அவர்களை தம்முடைய ஊழியத்தை செய்ய அழைக்கிறார். பயப்படாதேயுங்கள், இனிமேல் நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று இயேசு கூறினார். எனவே அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் இழுத்து அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். எனவே இங்கே நடைபெறும் நிகழ்வுகளின் வரிசையை பற்றி சிந்தியுங்கள். அவர்கள் மிகவும் சோர்வடைந்து காணப்பட்டார்கள்.
அவர்கள் முழு இரவும் பிரயாசப்பட்டு வெளியே சென்று பிழைப்பு நடத்த ஏதாவது கிடைக்கும் என்று கடுமையாய் உழைத்தார்கள். பின்னர் இயேசு அவர்களிடம் வந்து, என்னுடைய போதனையை செய்ய உங்கள் படகை பயன்படுத்தலாமா என்று அவர்களிடம் கேட்கின்றார். அவர்கள் இயேசு கூறின போதனையை மட்டுமே கேட்டார்கள். பின்னர் அவர்கள் விசுவாசத்தை பார்க்கும்படியாக கடலின் நடுப்பகுதிக்கு படகை கொண்டு போய் ஆழமான தண்ணீரிலே வலைகளை போடும்படியாக அவர் கூறினார். பிடிக்கப்பட்ட மீன்களின் அளவானது மிக அதிகமாக காணப்பட்டது. அது கிட்டத்தட்ட அவர்களின் வலைகள் கிழியத்தக்க அளவுக்கு அதிகமாயிருந்தது. எல்லா மீன்களையும் உள்ளே இழுக்க அவர்களுக்கு மற்றவர்களுடைய உதவி தேவைப்பட்டது. அப்போது பேதுருவின் பிரதியுத்தரம் தாழ்மையையும் தொழுது கொள்ளுதலையும் கொண்டதாக அமைந்திருந்தது. ஆண்டவரே, நான் பாத்திரன் கிடையாது, நான் பாவியான மனிதன் என்று அவருடைய பாதத்திலே விழுந்து தொழுது கொண்டான். எனவே இந்த பந்தியின் முடிவிலே இயேசு மனிதர்களை பிடிப்பவர்கள் என்று அழைக்கின்றார். தண்ணீரில் மீன் பிடிப்பவர்களாக இருப்பதற்கு பதிலாக மக்களை பிடிப்பவர்களாக இருங்கள் என்று அவர்களை அழைக்கிறார். இந்த 4 பேரும், அதாவது சீமோன் மற்றும் அவரது சகோதரன் அந்திரேயா, யோவான் மற்றும் அவனது சகோதரன் யாக்கோபு ஆகிய இந்த 4 பேரும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். எனவே இன்று நாம் என்னத்தை செய்ய விருப்பமாக மற்றும் தயாராக இருக்கிறோம்? அவருக்கு என்னத்தை கொடுக்க நாம் விருப்பமாக இருக்கிறோம்? அவர் நம் தொழிலை விட்டுவிடும்படிக்கு அல்லது நமது வாழ்வாதாரத்தை விட்டு வெளியேறும்படிக்கு நம்மிடம் ஒருவேளை கேட்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் நம்மிடம் அப்படி செய்யும்படி கேட்டால் நாம் அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றி நம்ப முடியாத காரியத்தை எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நமது ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவை பின்பற்றுவது என்பது மிகவும் ஒரு அருமையான பயணமாக காணப்படுகின்றது. ஆகவே தைரியமாயிருங்கள். உங்களுக்கு பயமில்லாமல் அவரை நம்ப முடியும். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா இயேசு வாசம் செய்திடுவார். சேனைகளின் கர்த்தர் அவர் யுத்தத்தில் வல்லவர். மகிமையின் ராஜா இயேசு வாசம் செய்திடுவார். சேனைகளின் கர்த்தர் அவர் யுத்தத்தில் வல்லவர். யுத்தம் செய்வார், நமக்கா யுத்தம் செய்வார். தோல்வி என்றும் இல்லையே, ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு நம் இயேசுவின் நாமத்திலே. நமக்கு எதிராய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்த்திடாமல் அழியச் செய்வாரே. நமக்கு எதிராய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்த்திடாமல் அழியச் செய்வாரே. மேகத்தூணாய் அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் முன் செல்கிறார். மேகத்தூணாய் அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் முன் செல்கிறார். யுத்தம் செய்வார், நமக்கா யுத்தம் செய்வார். தோல்வி என்றும் இல்லையே,
நம்மை எதிர்த்து நின்றாலும், பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், செங்கடல் நம்மை எதிர்த்து நின்றாலும், பார்வோன் சேனை பின்தொடர்ந்தாலும், தடையை தகர்த்து வழியை திறப்பார், தொடர்ந்து முன்னேறுவோம். தடையை தகர்த்து வழியை திறப்பார், தொடர்ந்து முன்னேறுவோம். யுத்தம் செய்வார், நமக்காய் யுத்தம் செய்வார், தோல்வி என்றும் இல்லையே. ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு, நம் இயேசுவின் நாமத்திலே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா இயேசு வாசம் செய்திடுவார். சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர். மகிமையின் ராஜா இயேசு வாசம் செய்திடுவார். சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர். யுத்தம் செய்வார், நமக்காய் யுத்தம் செய்வார், தோல்வி என்றும் இல்லையே. ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு, நம் இயேசுவின் நாமத்திலே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவஜனமே, இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். உங்கள் சத்துருக்களை சிதறடிக்கும்படி அவர் உங்களுக்கு முன்னே போவார். கோணலானவைகளை செவ்வையாக்குவார். உங்களுக்கு ஜெயத்தை தருகிற இயேசு உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது 2 மிக முக்கியமான காரியங்களை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. ஒன்று, கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கின்ற நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டியதாக இருக்கின்றது. 2வது காரியம், இவ்வளவா எங்களை நேசிக்கின்ற எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் என்ன பிரதியுத்தரம் செய்ய போகின்றோம் என்ற கேள்வியை நீங்களும் நானும் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தையின் பிரகாரமாய் எங்களுடைய வாழ்க்கைகளை அந்த வார்த்தைக்கு நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதை அப்பியாசப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஒரு விஷயம், எங்களுடைய கண்களை மூடி எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் அர்ப்பணிப்போமா? அன்பின் தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். அப்பா கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் என்பதிலே எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு பாராட்டின அன்புக்கும் கிருபைக்கும் நாங்கள் ஒரு நல்ல பிரதியுத்தரத்தை செய்ய உங்களுடைய வார்த்தைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீங்கள் பேசியது போல ஆண்டவரே, எங்களுடைய நாளாந்த வாழ்க்கைகளை அவற்றை நாங்கள் அப்பியாசப்படுத்த, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே கர்த்தாவே உங்களை நாங்கள் நினைத்து ஆண்டவரே அவற்றை ஆண்டவரே நாங்கள் நடைமுறைப்படுத்த எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யும்படி காட்சிபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் வழி நடத்துங்க. உங்களுடைய பலனை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கரங்களிலே இருக்கின்றது ஐயா. கர்த்தாவே, நீங்கள் அதை பொறுப்பேற்று உங்களுக்கு பிரியமானபடி வணைந்து கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் தேவனுடைய மகா அன்பினாலும் பரிசுத்த ஆவி ஐக்கியத்தினாலும் சமாதானத்தினாலும் இன்றும் என்றும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.